திருமதி ஈஸ்வரி, திரு கேசவன், உங்க அப்பாவுக்கு நடந்த அடுத்த விஷயம் என்ன? இது அப்பா சொன்னாங்க, இது அப்பாவுக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும்போது நடந்ததான். அப்போ அந்த டைம்ல ஒரு 4 மணி 5 மணி இருக்குமா, ஒரு 5 மணி அப்படிதான் இருக்குமா. இன்னும் நிறைய பேர் வேலை விட்டுவா இல்லையா. அன்னைக்கு மழைனா மழை, அப்படி ஒரு மழை பெஞ்சிச்சா கீதா, பேய் மழை பெஞ்சிச்சா. 5 மணிக்கெல்லாம் ஒரு 7 மணி மாதிரி இருட்டா இருந்துச்சா. அந்த கட்டத்துல அவ்வளோ இருட்டா இருந்துச்சா, அப்படி ஒரு மழை பெஞ்சிச்சா. அவங்க கம்பவுண்ட்ல அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கம்பவுண்ட்ல ஒரு ஃபேமிலி இருந்திருக்குது. அந்த ஃபேமிலி அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தை அது அழகா இருக்குமா, அந்த கண்ணுலாம் கலர்லாம் வச்சு அவ்வளோ அழகா இருக்குமா அந்த குழந்தை. அந்த குழந்தைய அவங்க பாட்டி தொட்டியில படுக்க வச்சிருந்திருக்காங்க. அவங்க படுக்க வச்சிருந்திருக்கும் போது அந்த மலையில இவங்க அப்பா அம்மாலாம் இன்னும் வேலை விட்டே வரல. தொட்டியில படுக்க வச்சிருந்த பிள்ளை திடீர்னு காணுமா. அவங்க பாட்டி பார்க்கும்போது குழந்தைய காணுமா. அவங்க வீடு ஃபுல்லா தேடி இருக்காங்க, எங்கடா தொட்டியில படுக்க வச்சிருந்த குழந்தைய காணோம் அப்படி சொல்லிட்டு எங்கெங்கயோ தேடி இருக்காங்க, குழந்தைய கிடைக்கல. அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு அந்த மலையிலேயே எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, பிள்ளை எங்கேயாவது வெளியே போயிட்டு ஆத்துல கீத்துல விழுந்துருச்சோ அப்படி இப்படி சொல்லி ஆறு காடு எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அப்போ இவங்களும் அப்பாவும் கூட சேர்ந்து தேடி இருக்காங்க. நைட்டோட நைட்டா தேடி இருந்திருக்காங்க. டார்ச் லைட் எல்லாம் வச்சு ஆத்துக்கெல்லாம் போயிட்டாங்களாம். பிள்ளை மலையில ஏதோ அடிச்சுட்டு போயிடுச்சு போல இருக்குன்னு வெடிய தேடியும் குழந்தை கிடைக்கவே இல்லையா. எங்கடா குழந்தை கிடைக்கலன்ட்டா மறுநாள் காலையிலேயே தேட ஆரம்பிச்சுன்னா அப்போ அந்த கம்பவுண்ட் தலைவங்க தானே இருப்பாங்க. அப்ப ஸ்கூலுக்குலாம் லீவ் கொடுத்துட்டாங்களாம். ஸ்கூலுக்குலாம் லீவ் கொடுத்து அந்த குழந்தை எங்கேயாவது இருந்தா தேடுங்க அப்படி சொல்லிட்டு இவருக்கு அப்பாவுக்கு அந்த குழந்தைய தேடதான் ஸ்கூலுக்கு லீவ் கொடுத்துட்டாங்கன்ற அந்த ஒரு எட்டி தான் இருந்துச்சான். போயிட்டு எல்லா கூட்டமா சேர்ந்து தேடலாம் அந்த மாரி தான் இருந்துச்சான். அப்ப சரி அப்படி சொல்லிட்டு மறுநாளும் தேடுறாங்களாம். அப்ப தேடி அப்பயும் கிடைக்கவே இல்லையா. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கம்பவுண்ட்லயே இருக்கிற இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க, எங்க போயிடுச்சு குழந்தை இருக்கா இல்லையான்னு. அப்ப அவரு செம்மையாங்க பண்ணிட்டு அவர் சொல்லியிருக்காரு, குழந்தைக்கு ஒன்னும் அவளை, இங்கதான் உங்க பக்கத்துலயே தான் இருக்குது குழந்தை, தேடுங்க அப்படின்றது. அவருக்கு ஃபுல்லா ஒரு இதா தெரியல அவருக்கு. அப்போ திருப்பி தேடி இருக்காங்க, என்னடா இப்படி சொல்றாரு அப்படி சொல்லிட்டு திருப்பி தேடி இருக்காங்க. ஒரு 3 நாள் தேடி இருக்காங்க, குழந்தை கிடைக்கவே இல்லையா. 4வது நாள் வேற கம்பவுண்ட்ல இருந்து, அதாவது வேற இடத்துல வெளியில இருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க செம்மையாங்க பண்றதுக்கு. அவங்க வந்த பிறகு அவரு செம்மையாங்க பண்ணும்போது கொஞ்சம் கோபமா பேசியிருந்திருக்காரு. அவரே சொந்தமா கோபமாலாம் பேசியிருந்திருக்காரு. அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, உன் பிள்ளை 1 வாரத்துல உங்ககிட்ட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த 1 வாரத்துல உங்ககிட்ட கிடைச்சிரும், அது கிடைச்சிட்ட பிறகு நீ கூப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரி என்னடா 1 வாரத்துல கிடைச்சிரும் அப்படி சொல்றாங்கன்னு, ஆல்ரெடி ஏற்கனவே 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு 3 நாள் அதுக்கப்புறம் 3 நாள் சென்றுட்டு கண்காணின்னு சொன்னாரு அப்பா. கண்காணி அது இதுல வருவாராம், ஜீப்ல. பிரேக் பிறகு பேசுவோம் கொஞ்ச நேரம்.